அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் ஸ்டைலில் பட்டாணி மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? பட்டாணியை 3 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ அதில் கொஞ்சம் பட்டாணி எடுத்து மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பட்டை, 1 கிராம்பு, பொடிசாக நறுக்குனா 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கிறப்ப சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, கொஞ்சம் காரத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியை அதில் தூக்கி கொட்டிடுங்க. அதை நல்லா புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மையாக அரைச்சி வச்சுருக்க பட்டாணி பேஸ்ட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா புரட்டி விட்டுருங்க. இந்த பட்டாணி பேஸ்ட் நம்ம எதுக்கு ஊற்றுறோம்னா நல்லா கிரேவி திக்காக இருக்கும். அப்புறம் அதில் ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. ஒரு கொதி வந்தது அதில் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம ருசியாக இருக்கும். இதை இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன்